எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோங்கன்னா பாதுஷா அண்ட் உளுத்த வடைங்க. இப்போ பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அப்படியே மேலே மொறு மொறுனும் உள்ளே சாப்பிட்டாவும் அந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்குதுங்க பாதுஷா. ஓகேங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உளுத்த வடைக்கு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 கிலோ எடுத்து ஊற வச்சிடலாங்க. இப்போது பாதுஷா செய்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு, அது கூடவே ஈனோ பவுட்ரு, அது கூடவே ஒரு சிட்டிகை சோடா. நெய் தான் போட்டு பிசையணும். நெய் இல்லைங்கிற பட்சத்தில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. சூப்பராக அப்படியே அம்மாக்கு வேலை செய்றீங்களா பாருங்க. இந்த அளவுக்கு சாப்பிட்டா மாவு பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போது சர்க்கரை 1.5 கப்பு எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே பாவு காய்ச்சிக்கலாம். அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ மாவை சின்னதாக தட்டி எடுத்துக்கலாங்க. நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டால் அப்போ தான் ஈவனாக வேகும். அதனால் இந்த ஹோல்ஸு பாருங்கள், இப்படி போட்டு எல்லா மாவையும் இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாவுக்கு ஏலக்காய் தூள் பாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. ஃபுட் கலர் நமக்கு தேவைன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் மட்டும்தாங்க வரணும் பாகில். இப்போ அந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதமான தீயில் பொரிச்சு எடுத்தால் அப்போ தாங்க உள்ளெல்லாம் வேகும். நிறைய அனல் வச்சா தீஞ்சிரும். தீயாமல் வரணுன்னா இதமான தீயில் பொறுமையாக வேக வச்சு அப்படியே ப்ரௌன் கலராக வரும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் தான் அது சூப்பராக இருக்கும். அப்போ தான் உள்ள வெளியெல்லாம் ஈவனாக வெந்திருக்கும். பாருங்கள், வெந்தோடனே அதே சூட்டில் எடுத்து பாகில் போட்டுக்கணுங்க. போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் சூப்பராக பாதுஷா ரெடிங்க. மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உளுத்த வடைக்கு உளுத்தம் பருப்பு ஆட்டி எடுத்தாச்சுங்க. அது கூடவே ஒரே ஒரு சிட்டிகை சோடா கலக்கி உளுத்த வடை போட்டால் செம்ம சூப்பராக வந்துருச்சுங்க. உளுத்த வடை பாருங்கள், அப்படியே ப்ரௌன் கலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பஞ்சு போல் வரும். 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிஞ்சு அளவு சோடா போட்டிங்கன்னா உளுத்த வடை செம்மையாக சூப்பராக இருக்கும். பஞ்சு மாதிரி உளுத்த வடை செம்மையா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ பாதுஷா இது என்ன பாதுஷா இது பாதுஷா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. மேலே மொறு மொறுமா சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது பாதுஷா. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.